ஹே ஹாய்டா, திஸ் இஸ் ஹருஃபிக்ஸ். நான் உங்கள் ஹரு. டுடே ஜிமினுக்கு ஒரு ஒன் ஷாட் வென் ஹீ வுடன் லெட் யூ கெட் அவுட் ஆஃப் த பெட். இதுதான் ஸ்டோரியோட டைட்டில். என்ன சொல்கிற, இது ரொம்ப ஹாட் ஸ்டாண்டாகவும் இருக்காது, அதுக்காண்டி சாஃப்ட் ஸ்டாண்டாகவும் இருக்காது. நீங்கள் ஹெட்செட் போட்டு பார்க்குறது பெட்டர் ஆப்ஷன். அண்ட் பேக்ரவுண்டில் நாய்ஸ் இருந்த ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அப்புறம் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு ஸ்டோரி லைன் பிடிச்சிருந்தா உங்களோட ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அண்ட் 2-3 பேர் என்கிட்ட ரிக்வெஸ்ட் ஸ்டோரி கேட்டிருந்தாங்க, ரிக்வெஸ்ட் ஒன் ஷாட். ஸோ நான் அதை போட்டுடுறேன். எனக்கு கொஞ்சம் ஸ்டோரி டெவலப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் கண்டிப்பாக நீங்கள் கேட்ட மாதிரி உங்களோட ஸ்டோரியை சூன் போட்டுடுறேன். ஓகேடா, ரொம்ப வளன்னு பேசாமல் நேராக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நேராக ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கேரக்டர் இன்ட்ரோ பார்த்துடலாம். பார்க் ஜிமின். ஜிமின் ஒரு ஐடல் ப்ளஸ் நவ் இப்போ அவர் ஒரு சிஇஓவாக இருக்கார். வயன் ஒரு இன்டர்ன்ஷிப் செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு பொண்ணாக இருக்கிறா. இவங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆகி ஜஸ்ட் ஒரு 1 month தான் ஆயிருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க 2 பேருக்கும் இடையில் இருக்க அந்த லவ், பொசசிவ்னஸ், அது மாதிரியான ஒரு ஸ்டோரியாக தான் கொண்டு போகிறேன். ஸோ பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு எதுவும் இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கேட்குறவங்களுக்கு தான் தெரியும். ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஓப்பனிங் சீன், சியோலில். வெளியால் சரியான வின்டர் சீசன். மார்னிங் ஒரு 7:30 இருக்கும். அலாம் அடிக்குது. அலாம் சவுண்டு கேட்டுட்டு ஃபர்ஸ்ட் வயன்தான் கண்ணை முழிக்கிறா. கண்ணை முழிச்சு அவள் ஃபர்ஸ்ட் பார்க்குறது ஜிமினோட ஃபேஸை தான். ஜிமின் ரொம்ப ரொம்ப அழகாக தூங்கிட்டுருக்காரு, வயனை கட்டி பிடிச்சிட்டு. வயன் அப்படியே ஜிமினை பார்த்துட்டு, அழகு புள்ள, எவ்வளோ அழகாக தொங்குது அப்படின்னு அவனோட ஹேரை அப்படியே கோம் பண்ணிக்கிட்டே, ஜிமினா ஜிமினா எந்திரிங்க, ஆஃபீஸுக்கு லேட் ஆகுதில்ல, எந்திரிங்க. ஜிமின் ஜிமின் எந்திரி ஜிமின். அப்போ ஜிமின் தூக்க கலக்கத்தோடையே, இருடி, 5 minutes பேசாம தூங்காம முழிச்சுக்கிட்டு தூங்குடி, வாய மூடிட்டு. ஜிமின் எந்திரி ஜிமின், ஆல்ரெடி லேட். இப்படித்தான் நீ எப்போவுமே ஜஸ்ட் 5 minutes இப்படியே இங்கே இருக்க வச்சிருவேன் நீ. எந்திரி, முதலாவது எந்திரி. பேசாம தூங்கு. என்ன நீ எப்போ பாரு இப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். தூங்க தானே சொல்றேன், பேசாம தூங்கு. ஜிமின் என்ன ஜிமின், ப்ளீஸ் எந்திரிடா, அப்புறம் நீ என்னத்தான் திட்டுவ. எந்திரி ப்ளீஸ் அப்படின்னு நீங்க ஜிமினை பார்த்துட்டு சொல்றீங்க. அப்போ ஜிமின், எனக்காக கொஞ்ச நேரம் தூங்க மாட்டேடி, ப்ளீஸ் தூங்கு அப்படின்னு உங்களை பார்த்து சொல்றாரு. அப்போ நீங்க டெய்லி நீ இந்த டைலாக் தான் சொல்ற. நேற்று கூட 5 minutes சொல்லிட்டு 1 hour நீ தூங்கிட்டே இருந்த. ஜிமின், நீ ஒரு சிஇஓ. என்ன நீயே இந்த மாதிரி எப்போ பாரு லேட்டாக ஆஃபீஸுக்கு போயிட்டு இருந்தீன்னா உங்ககிட்ட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அது கூடவே எனக்கு இன்டர்ன்ஷிப் இருக்குடா, நான் போகணும்ல. டெய்லி இந்த மாதிரி லேட்டாக போயிட்டு இருந்தேன்னா என் பாஸ் என்ன சொல்லுவார்? என்ன உன்னை யாரே ஒர்க்குக்கெல்லாம் போக சொல்கிறேன்? என் கூடவே இரு, உன்னை சம்பாதிச்சு பார்த்துக்கொள்ள தான் நான் இருக்கேன்ல, எதுக்காக ஒர்க்கெல்லாம் போகிறேன் அப்படின்னு உங்களை பார்த்துட்டு சொல்கிறாரு. அப்போது நீங்கள் அவரை பார்த்துட்டு, சொல்லுவேன், எனக்கு என் கெரியர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் ஒர்க்குக்கு போகிறதுனால உனக்கு வேறு எதுவும் பிரச்சனையா என்ன அப்படின்னு நீங்கள் ஜிமினை பார்த்து சொல்கிறீங்க. ஜிமின் நீங்கள் சொல்கிறத கேட்டுட்டு, அதுவா அப்படின்னுக்கிட்டே உங்களை கீழே தள்ளி அவர் மேலே உங்கள் முகத்துக்கு நேராக வராரு. வந்துட்டே,
உங்களோட மூக்கோட அவரோட மூக்கை உரசிக்கிட்டே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன்கிட்ட நான் ஒன்று கேட்கணும் அப்படின்னு உங்களோட லிப்ஸ் லைட்டாக டச் ஆகிற மாதிரி உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அப்போது நீங்கள் அவர்கிட்ட என்ன கேட்கணும் மிஸ்டர் பாக் ஜிமின்? அதுவா மிஸ்ஸஸ் ஜமன்? உங்களுக்கு நான் முக்கியமா இல்லை உங்களோட இந்தியன் ஷேப் முக்கியமா? அது மிஸ்டர் பாக் ஜிமின், எனக்கு இந்தியன் ஷேப் இந்த உலகத்தினை எல்லாத்தையும் விட எனக்கு நீங்கள் தான் முக்கியம். புரிஞ்சுதா? நீங்கள் மட்டும்தான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் இந்த இன்டர்ன்ஷிப் எல்லாம். இருந்தாலும் எனக்குன்னு ஒரு கெரியர் இருக்குல்ல, நானும் அந்த கெரியரை ஃபோக்கஸ் பண்ணணும்ல, நீங்கள் தான் அதுக்கு ஒத்துக்கணும் அப்படின்னு நீங்கள் அவரை பார்த்து ரொம்ப ரொம்ப ரொமான்டிக்காக சொல்லிகிட்ருக்கீங்க. அப்போது அவர் உங்களை பார்த்துட்டே, ஆஹா, அப்போது நான் உனக்கு ரொம்ப முக்கியமா அப்படின்னு உங்களை பார்த்துட்டு உங்கள் லிப்ஸில் அப்படின்னு கிஸ் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் சீ தள்ளிப்போம், என்ன நீ ப்ரஷ் கூட பண்ண கிடையாது, இப்போ வந்து இப்படி கிஸ் பண்ணுறேன். ஆமாம், இன்னைக்கு உனக்கு ஃபேன் மீட்டிங்கும் இருக்குல்ல, நீ இப்படி வந்து என்கிட்ட கிஸ் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு நீங்கள் அவரை பார்த்து சொல்கிறீங்க. அப்போது அவரும் ஃபேன் மீட்டிங் அதெல்லாம் இருக்குத்தான், இல்லைன்னு யார் சொன்னப்போ, ஆனால் எனக்கு இந்த உலகத்தில் நம்பர் 1 ஃபேன் ஒருத்தி இருக்காளே, அவள் என் கண்ணு முன்னாடி தான் இருக்கா. அவளை விட மற்ற ஃபேன்ஸ்லாம் எனக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது அப்படின்னு உங்கள் கண்ணை பார்த்து சொல்லிகிட்ருக்காரு. அப்போது நீங்கள் அவரை பார்த்துட்டு, நான் இன்னும் மூஞ்சி கூட கழுவ கிடையாது, மூஞ்சி கழுவ கிடையாது, ப்ரஷ் பண்ண கிடையாது, ஆனால் நீ என்னை பார்த்து அழகுன்னு சொல்கிறியா அப்படின்னு நீங்கள் அவரை பார்த்துட்டு சொல்ல, அவர் அப்படியே உட்கார்ற மாதிரி உட்காந்துட்டு உங்களை அவரோட லேபில் உங்களை தூக்கி உட்கார வைக்கிறாரு. 2 பேரும் சிட்டிங் பொசிஷனில் இருக்கீங்க. அவர் உங்களோட நெக்குக்கும் ஷோல்டருக்கு நடுவில் அவரோட முகத்தை புதைச்சிட்டேன். என்னதான் இந்த உலகத்தில் எவ்வளோ அழகான பொண்ணுங்க இருந்தாலும் என் கணக்கு நீ மட்டும்தான் அழகு, நீ மட்டும்தான் என் அழகி. புரிஞ்சுதா? உன்னை தவிர வேற ஒருத்தையும் என் கண்ணுக்கு அழகாக தெரிய மாட்டேன். எந்த பொண்ணாவது வித்தவுட் மேக்கப்பில் மெஸ்ஸி ஹேரில் நெக் முழுக்க என்னோட ஹிக்கியோட இவ்வளோ அழகாக ஒரு பொண்ணு இருக்குமா? இருக்குதே, ஏன் முன்னாடி இருக்குதே என் பொண்டாட்டி அப்படின்னு உங்களை பார்த்து ரொம்ப ரொம்ப ரொமான்டிக்காக பேசிக்கிட்டே உங்களோட நெக்கெல்லாம் அப்படின்னு கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் டயலாக் பேசுகிறதுக்கு மட்டும் குறைச்சல் இல்லை அப்படின்னு அவனை பார்த்து சொல்கிறீங்க. அப்போது அவன் உங்களை பார்த்துட்டே, டயலாக் எல்லாம் பேச கிடையாது, இதுதான் உண்மை, நீ தான் என்னோட ஃபேவரட் வேர்ஷன், என் கேர்ள் நீ தாண்டி, நீ இப்படி இருந்தால் தான் என் பொண்டாட்டி மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. புரிஞ்சுதா? என் ஃபேவரட் உன்கிட்ட என்னென்ன சொல்கிறடி, உன்கிட்ட இருக்கிற வேர்ஷன்லேயே நீ இப்படி இருக்கிற வேர்ஷன் தாண்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ் மாதிரி தான் போட்டிருப்பீங்க. அதில் உங்களோட ரைட் ஹேண்டோட ஸ்லீவை எடுத்து விட்டுட்டு உங்களோட ஸ்லீவ் இருக்கிற இடமெல்லாம் கிஸ் பண்ணுறாரு. அப்போது நீங்கள் அவரை அப்படி ஃபேஸை பிடிச்சி அப்படி அவரை தள்ளி போட்டேன். சரி சரி அப்படியே நான் உருகிட்டேன், சரியா? இப்போ ஆஃபீஸ் போகணும்ல அப்படின்னு நீங்கள் அவரை பார்த்துட்டு சொல்ல, அவர் என்ன என்ன ஆஃபீஸ், ஆனால் ஜிமின் அப்படின்னு நீங்கள் சொல்ல வர, ஆனாவும் இல்லை ஆவனாவும் இல்லை நோவும் இல்லை, சரியா? அன்னைக்கு நான் நீயும் ஒரு டீல் போட்டுக்கலாம், புரிஞ்சுதா?
அப்படின்னு உங்களை பார்த்து சொல்கிறாரு. அப்போ நீங்கள் அவரை பார்த்துட்டு என்னடி அப்படின்னு அவரை பார்த்து கேட்குறீங்க. அப்போ அவர் உங்களை பார்த்துட்டே ஒரு 5 மினிட்ஸ் இல்லை ஒரு 10 மினிட்ஸ் நீ என் கூட இந்த பெட்டில் ஒன்றா என்னை ஹக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, ஹக் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் என் கூட தூங்கு, அது போதும் சரியா? அதுக்கப்புறம் நான்லேருந்து உனக்காக பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு உன்னை காரில் கூட்டிகிட்டு போய் நானே உன் ஆஃபீஸில் விட்டுறேன். ஓகே அப்படின்னு உங்களை பார்த்துட்டு சொல்கிறாரு. அப்போது நீங்கள் அப்படி அவரை பார்த்துட்டு 10 மினிட்ஸ் அப்படித்தானே? 10 மினிட்ஸ் தான் அப்படின்னு உங்களை பார்த்து அவர் சொல்ல, நீங்கள் அவரை பார்த்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி தந்துடுவேன்ல, கிச்சனை கறியாக்காம, அதெல்லாம் சூப்பராக பண்ணி தந்துடுவேன், என்னை பற்றி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு உங்களை பார்த்து சொல்கிறாரு. அப்போது நீங்கள் அப்படியே அவரோட ஃபேஸை கட் பண்ணிட்டு என்ன பண்ணி தருவேன் எனக்கு அப்படின்னு அவரை பார்த்து கேட்குறீங்க. அப்போது அவர் உன் ஃபேவரேட் கிம்ச்சி ஃப்ரைட் ரைஸ் அப்புறம் எக் ஃப்ரை, ஓகே உனக்கு ஓகே தானே, நான் பண்ணி தருவேன், நீ சாப்பிட்டுட்டு சமத்தை விளக்கிட்டுட்டு என் கூட காரில் வந்துடணும் அப்படின்னு அவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு. அப்போது நீங்கள் அப்படியே அவனை பிடிச்சி அவனோட ஃபேஸை பிடிச்சிட்டே, பிராந்து நீ ப்ராமிஸாக தானே சொல்கிற அப்படின்னு கேட்குறீங்க. அப்போது அவன் ப்ராமிஸ், நான் சொல்லிட்டேன்ல பண்ணி தந்துடுவேன், ஜஸ்ட் 10 மினிட்ஸ் ஓகே, என் கூட மட்டுமே இருக்கணும், எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, ஃபோன் அலாரம் எதுவுமே இருக்கக்கூடாது, என் கூட மட்டும்தான் அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களை பார்த்து சொல்கிறாரு. அப்போது நீங்கள் அப்படி ஓகே தே அக்செப்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது ஜிமின் எதுவுமே பேச கிடையாது, உங்களை பெட்டில் தூங்க வச்சுட்டு அவர் அப்படியே உங்களோட செஸ்ட்டில் வந்து படுக்கிறாரு. ஸோ அலாரம் சவுண்ட் எதுவுமே இல்லை, வெளியில் வின்டர் விழுகிற சவுண்ட் கேட்குது, அந்த சவுண்ட் ரூமுக்குள்ளே ஒரு ஹீட்டர், அந்த ஹீட்டரால் நீங்கள் 2 பேரும் வார்மாக இருக்கீங்க. ஸோ அப்படி பெட்டில் படுத்திருக்கீங்க. அப்போது ஜிமின் என்னதான் ஹீட்டரெல்லாம் இருந்தாலும் என் பர்சனல் ஹீட்டர் மாதிரி வராது அப்படின்னு உங்களை ஹக் பண்ணிகிட்டே சொல்லிகிட்ருக்காரு. அப்போது நீங்கள் அப்படி அவரை ஹக் பண்ணிகிட்டே அவரோட ஹேரெல்லாம் கோம் பண்ணிகிட்டே நான் உங்கள் லைஃப்லாம் பர்சனல் ஹீட்டர் அப்படின்னு அவரை பார்த்து சொல்கிறீங்க. அப்போது அவர் அப்படியே அழகாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட டிஷர்ட்டை அப்படியே மேலே தூக்குறாரு. நீங்கள் உள்ள எதுவுமே போட கிடையாது, வெறும் டிஷர்ட் ஷார்ட்ஸ் அவ்வளோதான் போட்டிருக்கீங்க, அவரும் ஷார்ட்ஸ் மட்டும்தான் போட்டிருக்காரு, உங்களை கவர் பண்ணி பெட்ஷீட் இருக்குது. அப்போது அவர் அப்படியே உங்களோட டிஷர்ட்டை தூக்கிட்டு மெதுவாக உங்களோட செஸ்ட்டை அப்படியே ப்ரெஸ் பண்ணி அதை மசாஜ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் ஜிமினா போயிட்டு 10 மினிட்ஸ் தானே சொன்னேன், இதெல்லாம் பண்ணேன்னா நீ விட மாட்டேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, விடுடா. அப்போ பரவாயில்ல, ஒரு கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா வந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு உங்களோட செஸ்ட்டை அப்படியே ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்தவர் அவரோட வாயை வச்சு சக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. நீங்கள் அவரோட பேக் ஹெட்டை அப்படியே ரப் பண்ணிகிட்டே அவரோட முதுகெல்லாம் கோலம் பண்ணிகிட்ருக்கீங்க உங்களோட நெயில்ஸை வச்சு அப்படியே. அப்போது ஜிமின் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட செஸ்ட்லேருந்து கீழே இறங்கி அப்படியே உங்களோட பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிகிட்ருக்கும் போதே நீங்கள் அவரோட ஹேரை அப்படியே பிடிச்சி உங்களோட ஃபேஸுக்கிட்ட கொண்டு வந்துட்டு, ஜிமினா போதும், இதோட நிறுத்திக்கோ, போதும், ஆஃபீஸ் போகணும்ல அப்படின்னு நீங்கள் அவரை பார்த்து சொல்ல முடியாது பேபி, ஆல்ரெடி டைம்ஸ் கோன், இதுக்கு மேலே இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அவர் பார்த்து சொல்கிறாரு. உங்களை பார்த்துட்டே நீங்கள் அப்படி வேணாம் ஜிமினா
நைட் பார்த்துக்கலாம். என்னால் முடியாதுடி, இவ்வளோ தூரம் வந்தாச்சு, கீழே பாரு எப்படி நட்டுட்டு நிற்கிறான்னு. இதுக்கு மேலே முடியாதுடி, பண்ணலாண்டி அப்படின்னு உங்களை பார்த்து சொல்கிறாரு. அவரோட ஐஸ் ரொம்ப பப்பி ஐஸ் ஆட்டம் இருக்கு. நீங்கள் அப்படியே அதை பார்த்துட்டேன். என்ன ஜிமினா நீ, நான் அப்போவே சொன்னேன்ல இதெல்லாம் வேணான்னு. அப்போது வர ஏஸ்டே அப்படிங்கிறாரு. நீங்கள் ஓகே அப்படின்னு மண்டையாட்டுறீங்க. அப்போது அவர் எதுவுமே பண்ண கிடையாது. அவரோட ப்ரைவேட் பாட்டை உங்களோட ப்ரைவேட் பாட்டுக்கு மேலே வச்சு மெதுவாக ரப் பண்ணுறாரு. நீங்கள் ஜிமின் அப்படின்னு மோன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்போது ஜிமின் அப்படியே வந்துட்டு இன்சைட் பண்ணுறாரு. நீங்கள் ஜிமினா ஆ ஆ ஜிமின் ஜிமின் அப்படின்னு மோன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஜிமின் அப்படி தாண்டி மோன் பண்ணு, என் பேரை சொல்லி மோன் பண்ணு, ஜிமினா ஜிமினா மெதுவா அப்படின்னு நீங்கள் மோன் பண்ண, ஜிமினும் மோன் பண்ண, அவ்வளோ அமைதியான அட்மாஸ்பியர் அப்படியே உங்களோட மோனால் அப்படியே அந்த ரூம் ஃபுல்லாக நிரம்புது. ஜிமின் அப்படி எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்கள் மேலே வந்து அப்படியே படுக்கிறாரு. நீங்கள் பிராந்து கொஞ்ச நேரம்னு இவ்வளோ நேரம் இழுத்துட்டேன்ல அப்படின்னு நீங்கள் அவனை பார்த்துட்டு ஒரு மாதிரி கோவிச்சுக்கிட்டே சொல்கிறீங்க. அப்போது அவன் அப்படியே உங்களை பார்த்துட்டு அதெல்லாம் அப்படித்தான் அப்படிங்க. நீங்கள் தள்ளி அப்படின்னு அவனை தள்ளி விட்டுட்டு நேராக பாத்ரூம்குள்ளே போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரீங்க. ஸோ அவனும் அதே மாதிரி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரான். அவசரமாக கிளம்பி நீங்கள் 2 பேரும் அப்படியே கார்கிட்ட போய் காரில் ஏறுறீங்க. ஸோ அப்படியே ட்ராவல் போகுது. ட்ராவல் போய் ஒரு கொஞ்ச நேரத்தில் ஒரு ஆஃபீஸுக்கு முன்னாடி கார் நிற்குது. நீங்கள் அப்படியே காருக்குள்ளே இருந்து ஜிம்மினை முறைச்சி பார்த்துக்கிட்டேன். கொஞ்ச நேரம்னா பாரு, டைம் 11 o'clock ஆயிடுச்சு, 3 hours நான் லேட் ஆஃபீஸுக்கு அப்படின்னு அவனை பார்த்து கோபமாக சொல்கிறீங்க. அப்போது அவனும் உங்களை பார்த்துட்டே சரி பேபி, இதுக்கெல்லாம் கோவப்படுறதா அப்படின்னுக்கிட்டே உங்களோட சீட் பெல்ட்டை மெதுவாக ரிமூவ் பண்ணி விட்டுட்டு உங்களோட கன்னத்தில் அப்படின்னு ஒரு கிஸ் பண்ணுறான். அப்போது நீங்கள் அவனை பார்த்து அப்படியே முறைச்சிக்கிட்டே போதும், நீங்கள் கிஸ் பண்ணி எனக்கு கொஞ்சம் இதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது அவனை நான் கொஞ்சமா ஆனால் வேறு யாருடையும் கொஞ்சமா புருஷன் நீ ஒன்று கொஞ்சமா அப்படின்னு அவளை பார்த்து சொல்கிறாரு. நீங்கள் போதும் அப்படின்னுட்டு காரை விட்டு இறங்க ட்ரை பண்ண ஜிமின் அப்படியே உங்கள் கையை பிடிச்சி சீட்டில் உட்கார வச்சுட்டேன். அவரோட வாலெட் எடுத்து அதுக்குள்ளேருந்து ஒரு பிளாக் கார்டு அதை எடுத்து அவங்க கையில் தராரு. எனக்கு தெரியும் நீ கோவமாக இருக்கேன்னு, ஆனால் கூல் பண்ணுறதுக்கு சின்ன ஷாப்பிங் போயிட்டு வா அப்படின்னு உங்கள் கையில் அந்த பிளாக் கார்டை கொடுக்குறாரு. நீங்கள் அப்படி அதை பார்த்துட்டே உனக்கு என்னை எப்படிலாம் சமாளிக்கணும்னு தெரிஞ்சிருக்குல்ல அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது ஜிமின் உன் புருஷனாக இருக்கேன்ல, இது கூட தெரியலாட்டி எப்படி அப்படின்னு சொல்கிறான். அப்போது நீங்கள் அதை அப்படியே வாங்கிட்டு என்ன மிஸ்டர் பார்க் என்னை பிக் பண்ண வருவீங்களா வரமாட்டிங்களா ஈவினிங் அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ அவன் உங்களை பார்த்துட்டு நான் வரேன், நீ எதுவும் வரி பண்ணிக்காத, நான் ஒரு 4:30 அப்படி வந்துடுவேன், நீ ரெடியாக இருந்துக்கோ அப்படின்னு அவன் உங்களை பார்த்து சொல்கிறான். நீங்கள் ஓகே 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 அப்படின்னுக்கிட்டே நீங்கள் அப்படியே காரில் இருந்து இறங்கி ஆஃபீஸுக்குள்ளே போகிறீங்க. அப்போது அந்த கார் விண்டோவை டவுன் பண்ணிட்டு வாயனா நைட்டும் ஒரு 5 minutes கேட்பேன், ரெடியாக இருந்துக்கோ அப்படின்னு உங்களை பார்த்து லைட்டாக ஐவிங் பண்ணுறான். அப்போது உங்கள் ஃபேஸ் எல்லாம் அப்படியே செவந்து போச்சு. ஏன்னா ஆஃபீஸுக்கு வரியால் நிறைய பேர் நிற்கிறாங்க, அவங்களுக்கு முன்னால் வச்சு இப்படி சொல்கிறானேன்னு உங்களுக்கு முகம் செவந்து போச்சு. நீங்கள் அவனை பார்த்துட்டு லூசு பையன், இந்த லூசு பையன் தான் என் உலகமே அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டே உங்கள் ஹெட்டை வந்து லைட்டாக ஆட்டுறீங்க. அப்போது ஜிமினும் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ அப்படியே உங்களோட ஆஃபீஸ் டைம்
அப்படியே ஸ்கிப் ஆகுது. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஆஃபீஸில் ரொம்ப ரொம்ப டென்ஸ்டாக அங்கே இருக்க ஒர்க் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. அங்கே நிறைய ஃபைல்ஸ் இருக்குது உங்களோட டெஸ்கில். ஸோ அதெல்லாம் பார்த்து அந்த ஃபைல் எல்லாம் அதில் இருக்க மிஸ்டேக்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது உங்களுக்கு பண்ணும்போதே தூக்கம் தூக்கமாக வருது, மண்டெல்லாம் சுற்றுது, அவ்வளோ ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது உங்களுக்கு. இருந்தாலும் நீங்கள் அதை பண்ணிகிட்ருக்கீங்க. இது ஒரு லன்ச் பிரேக் டைம். ஸோ உங்களோட ஆஃபீஸில் உங்கள் கூட ஒர்க் பண்ணுற ஒரு பையன் இருக்கான். அவன் பேர் ஜயன். ஜயனும் நீங்களும் சும்மா ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, ஜஸ்ட் கொலீக்ஸ் கூட எப்படியான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பீங்களோ அப்படித்தான் நீங்களும் அவன் கூட அந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் கொலீக் அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் தான் இருப்பீங்க. ஆனால் ஜயன் வந்து கொஞ்சம் ஃப்ளர்ட்டி டைப். ஸோ அவன் உங்களை பார்த்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு வயனா என்னது உங்களை கூப்பிட்றான். நீங்கள் சொல்லு ஜயன், என்ன உன்னை பார்க்கும்போதே ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி தெரியுது, இந்த வெனிலா லட்டி அப்படின்னு ஒரு ஸ்டார்பக்டு கப் மாதிரி அதில் உங்களுக்கு வெனிலா லட்டி வாங்கி கொண்டு வைக்கிறான். அப்போது நீங்கள் அதை பார்த்துட்டு இதெல்லாம் எதுக்கு ஜயன், அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு நீங்கள் அவனை பார்த்து சொல்ல, அவன் உங்களை பார்த்துட்டு நீ ரொம்ப டயர்டாக இருக்கல, ஸோ இதை வச்சுக்கோ, இது என் ட்ரீட் மாதிரி அப்படின்னு அவன் உங்களை பார்த்து சொல்கிறான். நீங்கள் அப்படியே அதை பார்த்துட்டு அது வந்து ஜயன், ஜிமினுக்கு நான் இந்த மாதிரி யார்கிட்டேயும் வாங்கி குடிக்கிற அப்படின்னா பிடிக்காது, ஸோ வேண்டாமே அப்படின்னு நீங்கள் சொல்ல, அவனும் யார், ஓ சிஇஓ புருஷனா, அவனுக்கு என்ன தெரியவா போகுது, நீங்கள் தானே இருக்க, ஜஸ்ட் காஃபி தானே டி, இதில் என்ன இருக்கு, சும்மா குடி, ஓவராக பிகு பண்ணாமல் அப்படின்னு உங்களை பார்த்து சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி அந்த லட்டியை உங்கள் கையில் தரான். நீங்கள் அந்த லட்டியை பார்த்து ஓகே அப்படின்னு அந்த லட்டியை அவன் கையில் இருந்து வாங்குறீங்க. அப்போது டோர் எல்லாம் ஓப்பன் ஆகுது. ஃபுல் ஆஃபீஸுமே திரும்பி அந்த சவுண்டுக்கு திரும்பி பார்க்குறாங்க. அங்கே ஜிமின் தான் பிளாக் சூட், பிளாக் மாஸ்க் இதெல்லாம் போட்டு தான் போயிருந்திருப்பான். அவன் மாஸ்க் மட்டும் போட்டுட்டு உள்ளே என்டர் ஆகுறான். அவன் கண்ணு மட்டும்தான் தெரியுது. அந்த கண் முழுக்க கோபம் மட்டும்தான். அப்படியே உங்களை முறைச்சி பார்த்துட்ருக்கான். அவன் முறைச்சி பார்க்குறதுலேயே நீங்கள் எரிஞ்சு போயிடுவீங்க போல், அப்படி முறைச்சி பார்த்துட்ருக்கான். அப்போது நீங்கள் அப்படியே ஸ்லோவாக எழுந்து ஜிமின் அப்படின்னு உங்களை வாய்க்குள்ள சொல்கிறீங்க. ஜிமின் நேராக உங்ககிட்ட வரான். உங்ககிட்ட வந்துட்டு எதுவுமே பேச கிடையாது, அப்படியே ஜயனை பார்த்து முறைச்சிட்டு அப்படியே அவங்களையும் பார்க்குறான். உங்களை பார்த்து மொரன்னு முறைக்கிறான். விட்டா எரிச்சிருவான் போல பையன் உங்களை. அப்படியே முறைச்சிட்டு அப்படியே உங்கள் கையில் இருக்க லட்டியை வாங்கிட்டு நேராக கொண்டு போய் அங்கே ஒரு டஸ்ட்பின் இருக்கும், அதில் அப்படியே போட்டுடுறான். போட்டுட்டு அப்படியே வரான் உங்ககிட்ட. நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டு ஜிமின் என்ன பண்ணுற, நீ இன்னைக்கு ஃபேன் சைனிங் இருக்குன்னு சொன்னேன், போகலையா ஃபேன் சைனிங்க்கு அப்படின்னு கேட்கும்போது அவன் உங்களை பார்த்துட்டு அதெல்லாம் இருக்கட்டும், இங்கே என்ன கூத்து நடந்துக்கிட்டு இருக்கு, இதுக்கு தான் ஆஃபீஸ் வரியா அப்படின்னு உங்களை பார்த்து கேட்குறேன். அப்போ நீங்கள் ஜிமின் இது ஜஸ்ட் ஒரு சின்ன விஷயம், இதை பெரிய சீன் மாதிரி க்ரியேட் பண்ணாது, ஆஃபீஸே என்ன பார்க்குது ப்ளீஸ். ஆஃபீஸ் பார்க்குதுன்னா இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருக்குது, ஆஃபீஸ் பார்க்கலையா, கிளம்பு கிளம்பு எப்போவே வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு உங்கள் கையை இறுக்கமாக டைட்டாக பிடிக்கிறான். அப்போது ஜயனும் ஹயா அது வந்து அது ஜஸ்ட் நாங்கள் ஃப்ரெண்ட்லியாக தான் பேசிகிட்டு இருந்தோம். அப்போது ஜிமின் அப்படியே ஜயனை பார்த்துட்டு இங்கே பாரு, போதும், நான் உன்கிட்ட எதுவும் பேச கிடையாது, நான் வயங்கிட்ட தான் பேசுகிறேன், உனக்கும் எனக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, நீ எனக்கு யாருன்னு தெரியாது, இதோட உன் பேச்சை நிறுத்திக்கோ, இது எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் இடையில இருக்க பிரச்சனை, இதுக்குள்ளே நீ வந்து தேவையில்லாமல் மண்டையை நுழைக்கணும்னு நினச்ச அப்படின்னு
அவனோட காலரை அப்படியே கிரிப் பண்ணி பிடிக்கிறான். நீங்கள் அப்படியே அவனோட ஹேண்டு, ஜிமினோட ஹேண்டை பிடிச்சி, ஜிமின் ஆஃபீஸ் இந்த மாதிரியெல்லாம் பண்ணாத ப்ளீஸ் அப்படின்னு ரொம்ப பயந்து போய் சொல்கிறீங்க. அப்போ ஜிமின் எதுவுமே பேசாமல் உங்களை நேராக இழுத்துக்கிட்டு அவனோட காருக்கிட்ட போய் உங்களை காரில் உட்கார வச்சுட்டு அவனும் போய் காரில் உட்காடுறான். வழக்கமாகவே அவன் உங்களை காரில் ஏற்றினான்னா உங்களுக்கு சீட் பெல்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவன் போய் அவனோட சீட்லேயே உட்காருவான். ஆனால் இப்போ என்னடான்னா ஜிமின் உங்களை சும்மா கொண்டு காருக்கிட்ட விட்டுட்டு அவன் போய் காரில் ஏறினது பார்த்துமே உங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சிடுது அவன் ரொம்ப கோவமாக இருக்கான் அப்படின்னு. நீங்கள் எதுவுமே பேசாமல் அந்த சீட் பெல்ட்டை போட்டுக்கிட்டு, ஜிமின் ஜிமின் சாரி, இப்போ கோவமாக இருக்கேன், வயன் வாயம் மூடு அப்படின்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேலே என்கிட்ட பேசினேன்னு வச்சுக்கோ, சப்பு சப்புன்னு அரைஞ்சிடுவேன். அதுக்கப்புறம் அங்கே வலிக்குது இங்கே வலிக்குதுன்னு என்கிட்ட வந்து பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு உங்களை பார்த்துட்டு சொல்கிறான். நீங்கள் அப்படி அவனை பார்த்து, இது ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லியாக நடந்த ஒரு விஷயம், இதை நீ பெருசாக எதுவும் சொல்லணும் செய்யணும்னு எதுவும் இல்லை ஜிமின் அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஜிமின் எதுவுமே பேசாமல் அப்படியே உங்கள் காதுக்கிட்ட வந்துட்டு, நான் சீன் கிரியேட் பண்ணுறேன்னா, நான் சீன் கிரியேட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணல செல்லம், வீட்டுக்கு வா, உனக்கு சீன் கிரியேட் பண்ணுறேன்னா என்னன்னு சொல்கிறேன், இதுக்கெல்லாம் உனக்கு பனிஷ்மெண்ட் இல்லாமல் இருக்கும், பாடி உனக்கு இருக்கு அப்படின்ன மாதிரி உங்களை பார்த்துட்டு சொல்கிறான். அப்போது நீங்கள் அவனை பார்த்துட்டு, சாரி ஜிமின்னா, நான் குடிக்கவே இல்லை, அவன் சும்மா தந்தான் ப்ளீஸ். அவன் உங்களை பார்க்கவே இல்லை, அவன் அப்படியே ரோடை பார்த்து தான் காரை ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கான். அவனோட ஜாவ் லைன்லாம் ரொம்ப டைட்டாக இருக்கு, அவன் ரொம்ப ரொம்ப கோவமாக இருக்கான், கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கு அவனுக்கு. அவன் அப்படியே ரோட்டை பார்த்து ஓட்டிகிட்டு இருக்கும்போது, சரிண்ணா ப்ளீஸ் பேச பேசாமல் இருக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் அவனை பார்த்து சொல்லிகிட்ருக்கீங்க. அப்போது அந்த டைம்னு பார்த்து ரோட்டில் ரெட் சிக்னல் உள்ளது. ஸோ ஜிமின் காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் பக்கமாக திரும்பி உங்களை பார்த்துட்டு, உனக்கு ஒரு காஃபி வாங்குறதுக்கு கூட வழி இல்லாமல் அவள் வாங்கி தரதெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு இருக்கல நீனு அப்படின்னு உங்களை பார்த்து சொல்கிறான். அப்போது நீங்கள் அவனை பார்த்துட்டு, ஜிமின் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, அவன் சும்மா வாங்கி கொடுத்தா, எதுவும் கேட்க கிடையாது. உனக்கு எதுக்காக நான் என் பிளாக் கார்டு கொடுத்தேன், உனக்கு எதுவும் வேணும்னா நீயே வாங்க வேண்டியது தானே, அதை விட்டுட்டு அவன் வாங்கி தருவானா, இவ பல்ல அடிச்சுக்கிட்டே அதை பார்த்துட்டு சும்மா இருப்பாவா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, எல்லாம் ஒரு லிமிட்டுக்கு தான் வயன், எத்தனை வாட்டி உனக்கு சொல்லியிருக்கேன் அந்த வயன் கூட பேசாத பேசாத பேசாதேன்னு, நான் சொல்கிற எதுவுமே கேட்க கிடையாது, நீ எல்லாம் சொல்கிறேன்னு நீ சொல்கிறதெல்லாம் கேட்டு நான் அமைதியாக போயிட்டுருக்கேன்ல, அதுதான் நீ இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு உங்களை பார்த்து அவன் சொல்கிறான். நீங்கள் அப்படி அவனை பார்த்து, ஜிமின் நான் அந்த மாதிரி நினைக்கவே இல்லை ஜிமின், நான் நான் எப்படி ஜிமின், நீ தான் என் புருஷன், உன்னை தவிர வேற யாருக்கு போவேன் அப்படின்னு ஒரு மாதிரி க்ரை பண்ணுற மாதிரி சொல்கிறீங்க. அப்போது அவன், ஆமாம் நான் தான் உன் புருஷன், உனக்கு தூக்கம் வருதுன்னா நான் காஃபி வாங்கி தருவேன், நீ டயர்டாக இருக்குன்னு என்கிட்ட சொன்னீன்னா நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவேன். என்ன தைரியம் அவனுக்கு, என் பொண்டாட்டி கையவே அவன் பிடிக்கிறானா அப்படின்னு உங்கள் கையை அப்படி இறுக்கி பிடிச்ச மாதிரி சொல்கிறான். அப்போது நீங்கள் அவனை பார்த்து, எனக்கு தெரியும் ஜிமினா, எனக்கு தெரியும், எனக்கு ஏதோ ஒன்றா வாங்கி என்ன சிவனை கை வலிக்கிறேன் ஜிமின், விடு ப்ளீஸ், எனக்கு தெரியும் நீ எனக்காக எல்லாம் பண்ணுவேன்னு தெரியும் ஜிமினா, ஆனால் ஆனால் சயன் ரொம்ப நல்ல பையன், அவன் எனக்கு ஏதாவது நல்லது நடக்கணும், எனக்கு நல்லதாக இருக்கணும் தான்
வாங்கி தந்தா அப்படின்னு நீங்கள் அழுதுகிட்டே அவன்கிட்ட சொல்கிறீங்க. அப்போ ஜிமின், அவன் நல்லவனா இல்லை கெட்டவனான்னு எனக்கு தேவையில்லை, அவன் உன் கையை பிடிச்சான், இந்த கை எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு அவன் இறுக்கமாக பிடிச்சிருந்த அந்த கையை அப்படியே எடுத்து அவன் கன்னத்தில் வச்சுட்டு, இந்த கை என்னை மட்டும்தான் தொடணும், வேற எவனையும் தொடக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அவனை பார்த்து, சாரி ஜிமினா, இனிமேல் இப்படியெல்லாம் நடக்காது, ப்ராமிஸ், நான் இனிமேல் இந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் அவனை பார்த்து சொல்கிறீங்க. அவன் ரொம்ப ரொம்ப கோவமாக இருக்கான். நீங்கள் ரொம்ப ரொம்ப அழகிறத பார்த்துட்டு அவனுக்கே மனசெல்லாம் ஒரு மாதிரி போயிடுச்சு. அவன் எதுவுமே பேச கிடையாது. அவன் அப்படியே உங்களை பார்த்துட்டு, சரி சரி, அழாத அழாத, போதும் அப்படின்னுக்கிட்டே அவன் திரும்பி அவன் ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். அவனுக்கு கோபம் இருக்குது. கோபம்ன்றதை விட அவனுக்கு பொசசிவ்னஸ் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா அவன் மட்டும்தான் உங்களுக்கு இதெல்லாம் பண்ணணும், வேற யாரும் உங்களுக்கு இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றது தான் அவனோட எண்ணம் எல்லாமே. இப்போது நீங்கள் இன்னொருத்தன் கூட பேசுகிறத பார்க்கும்போது அவனுக்கு அது ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அதுதான் அவன்கிட்ட இருக்க ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. மற்றபடி ஜிமின் நல்ல பையன்தான், உங்களுக்கும் அதை பற்றி தெரியும். அதனால தான் நீங்கள் எதுவுமே அவன்கிட்ட பெருசான காமிக்கிறதே கிடையாது. அப்படியே உங்கள் வீட்டுக்கு அவன் காரை கொண்டு போய் நிப்பாட்டிடுறான். ஸோ அவன் திருப்பி வந்து உங்களோட சீட் பெல்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே ஷோல்டரில் தூக்கி ஒரு பொண்ணை கடத்திட்டு போகிற மாதிரி அப்படி ஷோல்டரில் போட்டு தூக்கிட்டு போகிறான். நீங்கள், ஜிமின் விடு, ஜிமின் ஜிமின் ப்ளீஸ் விடு, அப்புறம் பண்ண மாட்டேன் விடு அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி ட்ரை பண்ணிகிட்டே போகிறீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இது எங்கே போய் முடிய போகுதுன்னு. அதனால தான் நீங்கள் ஒரு மாதிரி தண்டி கொண்டு போகிறீங்க. அவன் அப்படியே உங்களை தூக்கி கொண்டு போய் நேராக பெட்ரூமில் போட்டுட்டு உங்கள் மேலே வந்துட்டு அப்படின்னு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அப்போது நீங்கள் அவனை அப்படியே தள்ளி விட்டுட்டு, ஜிமின் மார்னிங் தானே பண்ணேன், மறுபடியும் வேண்டாம் அப்படின்னு ஒரு மாதிரி அழுதுகிட்டே சொல்கிறீங்க. அப்போது ஜிமின், எனக்கு தெரியாது, எனக்கு இது இப்போ நடந்தே ஆகணும் அப்படின்னு உங்களை பார்த்து சொல்கிறான். அவன் எதுவுமே பேச கிடையாது. உங்களோட ட்ரெஸ்ஸை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் ஒரு டை மாதிரி ஒன்று இருக்குது, அதை எடுத்து உங்கள் 2 கையையும் அப்படியே கெட்டுறான் கட்டில். அப்போது நீங்கள், ஜிமின் ஏன் ஜிமின் இப்படிலாம் பண்ணுற ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிமின் எதுவுமே பேச கிடையாது. உங்களை அங்கே இங்கே எல்லா இடமும் கிஸ் பண்ணுறான். அதோட அவன் கிஸ் பண்ண கிடையாது, அவ்வளோ பைட்ஸ், உங்களுக்கு வலிக்குது. ஒரு மேலே அங்கே இங்கேன்னு பர்பிள் கலரில் மார்க்கெல்லாம் வந்துடுச்சு. நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கீங்க. ஜிமின் எதுவுமே கேர் பண்ணலை. அவன் தான் பாட்டுக்கு அவன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறான். அவன் அப்படியே உங்களுக்கு இன்செக்ட் பண்ணுறான். நீங்கள், ஜிமின் ஜிமின் ப்ளீஸ் என் கையை எடுத்து ஒரு மாதிரி இருக்குது, என்னை மேலே ஹோல்ட் பண்ண விடு ப்ளீஸ் அப்படின்னு ஒரு மாதிரி சொல்கிறீங்க. அவன் எதுவுமே பேசலை. கத்துடி நல்லா அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அப்படியே அவன் பேரை சொல்லி மோன் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ப்ளீஸ் ஜிமின், ஜிம்னா ஜிம்னா ப்ளீஸ் ப்ளீஸ் என் கையை ரிமூவ் பண்ணி விடு ப்ளீஸ் சின்னா சின்னா அப்படின்னு நீங்கள் கத்திட்டு இருக்கும்போதே, ஜிமின் வலிக்குதா, வலிக்கட்டும், உனக்கு பனிஷ்மெண்ட்டே என்னை ஹோல்ட் பண்ணாமல் இருக்கிறது அப்படின்னு நல்லா பண்ணிகிட்ருக்கான். அப்படியே உங்களை பின்னுக்கு திருப்பி உங்கள் முதுகெல்லாம் கிஸ் பண்ணி அப்படி உங்கள் பேக் சைடெல்லாம் அப்படி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இப்படி அந்த செஷனே கம்ப்ளீட் ஆகுது. அவன் வந்து எதுவுமே பேசாமல் உங்கள் பக்கத்தில் வந்து படுக்கிறான். நீங்கள் ஒரு மாதிரி டயர்டாக இருக்கீங்க. ஜிமின் எதுவுமே பேசலை, அப்படியே உங்களையே பார்த்துட்ருக்கான். நீங்கள் ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. ஜிமின் அப்படி வந்து உங்கள் ஃபோர்ஹெட்டில்
அப்படின்னு ஒரு கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிவிட்டு சாரி அப்படின்னு சொல்கிறான். ஏன் சாரி கேட்குறான்? அது உன்னை இவ்வளோ ஃபோர்ஸாக பண்ணிட்டேன்ல, அதுக்கு தான். பண்ணுறதா பண்ணி போட்டு பாரு, இன்னும் நடிப்புடா உனக்கு, இதுதான் சாக்குன்னு பண்ணிட்டதா எல்லாத்தையும் அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி குட்டி குழந்த மாதிரி சொல்கிறீங்க. அவன் அப்படியே உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டு, பின்ன நீ அவன் கூட பேசுவ, நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அவனை பார்த்துட்டு, இருந்தாலும் அவங்க ரொம்ப பொசிசிவ்னஸ் அதிகம். நான் ஜஸ்ட் பேச தானே பண்ணேன். நான் ஒன்று மாதிரியா ஆர்மிஸ்கிட்டெல்லாம் போயிட்டு லேட் பண்ணிட்டு இருந்தேன். நீ எனக்கு இப்படிலாம் பண்ணுற தெரியுமா, மோசம் நீ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அவன், அப்படியா, நான் ஆர்மிஸ்கிட்ட சிரித்து பேசுகிறது உனக்கு ஹர்ட்டாக இருந்தா நீ எனக்கு இது மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கொடு, நான் சந்தோஷமாக ஏற்றுப்பண்டி. இப்போ எனக்கு நீ கொடுக்குற இல்லைன்னு தான் எனக்கு ஃபீலிங்காக இருக்குது. நான் பனிஷ்மெண்ட் இப்படி கொடுத்தேன்னா நீ அதுக்கு ஒரி பண்ண மாட்டேன், திருப்பி திருப்பி அதுவே திருப்பி திருப்பி பண்ணுவேன், எனக்கு தெரியும். இதுதான் சாக்குன்னு, நீ சரியான கெட்ட பையன்டா அப்படின்னு அவனை அப்படியே அவனோட செஸ்ட்டை அப்படியே கிள்ளுறீங்க, அவனோட செஸ்ட் நிப்பில். அப்போது அப்படின்னு அதை ரப் பண்ணிக்கிட்டே ஐ லவ் யூ டே அப்படின்னு அவங்கள பார்த்து சொல்கிறான். நீங்கள் அவனை பார்த்துட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது ஜிம்மி, ஆமாம் இந்த கலவரத்தில் நீ ஒன்று மறந்துட்டியே அப்படிங்கிறான். அப்போது நீங்கள் என்ன மறந்த அப்படின்னு கேட்க அவன், அதுவா, வலிமையாக ஃப்ளேவர் போட்டு பழகும் இந்த மாதிரி எதுவும் போட கிடையாது அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அவனை பார்த்துட்டு, ஆமாம் நீ போட கிடையாது, எப்போ பாரு அது போடணும், அப்புறம் குழந்த வந்துடும், நம்ம ப்ரைவசி போயிடும் அப்படின்னு சொல்லுவேன். நானும் கேட்டாலும் நீ இப்படி பண்ண மாட்டேன், எப்போ அதை பண்ணிட்டேன்? அதுவா, நீ ஆஃபீஸ் போகக்கூடாது, அதனால தான் அப்படி பண்ணேன். அப்படி பண்ண ஆஃபீஸ் போகாமல் இருக்கிறதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்? அடியே மண்டு, அப்போ தானேடி நீ ப்ரெக்னென்ட் நீ ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்னா நான் அதுக்கப்புறம் ஆனால் ஆஃபீஸ்க்கு அனுப்ப மாட்டேன், என்ன என் கூடவே வச்சு பார்த்துப்பேன், அதனால தான் அப்படின்னு அவன் உங்களை பார்த்து சொல்ல. நீங்கள் கேடி பாரு, நான் இத்தனை நாள் கேட்டிருந்தானே எனக்கு அந்த மாதிரி ஒரு பாப்பா வேணும், பண்ணாதடா அப்படின்னு. அப்பெல்லாம் கேட்கல, உனக்கு நான் ஒருத்தன் கூட பேசினதும் அப்படியே பொத்துக்கிட்டு கோவம் வந்துடுச்சுல அப்படின்னு அவனை பார்த்து சொல்ல. அவன் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே உங்களை அப்படியே ஹக் பண்ணுறான். என் நெஞ்சில் தோன்றும் அதையாவும் பேச பல ஜென்மம் வேண்டும், ஏழு ஜென்மம் ஒன்றாக சேர்ந்து உன்னோடு இன்றே நான் வாழ வேண்டும். காலம் முடியலாம், நம் காதல் முடியுமா, நீ பார்க்க பார்க்க காதல் கூடதே. ஓகேடா, இதோட இந்த ஸ்டோரியை இந்த இடத்துல எண்ட் பண்ணிக்கிறேன். இது ஒரு நல்ல ஹாப்பி என்டிங் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. இன்னும் எனக்கு தெரியும் பேக்ரவுண்டில் நாய்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். நான் பேக்ரவுண்ட் சாங் போட்டு அதை கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். மேபி அது அந்தளவுக்கு வரலன்னா ஸோ சாரி, இப்போவே சொல்லிடுறேன். அண்ட் ஓகேடா, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்களோட ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்களுக்கு ஸ்டோரி லைன் பிடிச்சிருந்தா மட்டும் ஷேர் பண்ணால் போதும். அண்ட் ஓகேடா, பாய் பாய்.